டுடே என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் 2 5 மார்க்ஸ் கம்பல்சரி வரும்ப்பா, சரிங்களா? 2 5 மார்க்கு, 10 மார்க்கு, ஒரு 2 மார்க் வரும், 2 1 மார்க்கு, 2 1 மார்க் வரும். ஆக்சுவலாக 14 மார்க் கெஸ் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 10 மார்க் வரும் கம்பல்சரி. 2 5 மார்க் கம்பல்சரி வரும், சரிங்களா? அது எதுனா ஒரு 13 கொஷின்ஸ் இருக்குப்பா. டோட்டலாக 13 கொஷின்ஸ். இந்த 13 கொஷினை படித்தா மட்டும் போதும். இப்போ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனோம்னா அதுலேருந்தே கம்பல்சரி 2 5 மார்க் வரும். ஆனால் அதே மாதிரி இந்த சாப்டருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த சாப்டரில் 2 வர 5 மார்க்கு ஏபியில் வராது. ஏபி அது ஒரே கொஷின்லேயே, அதாவது இப்போ 47A 47Bன்னு இருக்குன்னா வச்சுக்கோங்க, அந்த 47 வராது, வேறு இதில் தான் வரும். சரி, பார்க்கலாமா? நம்மளுக்கு முதல் பயிற்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி 2 எடுத்துக்காட்டு பார்க்கணும். எடுத்துக்காட்டு 6.3 வெக்டர் முறையில் நிறுவுகிறது. வெக்டர் முறையில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா என்ன நிறுவுக, சரிங்களா? இந்த கொஷின் கம்பல்சரி பாருங்கள், சரியா? போன வருஷம் இந்த கொஷின் தான் வந்துச்சு, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த டைம் அதாவது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சரிங்களா? 6.3 எடுத்துக்காட்டு, 6.4 எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக 2 கொஷின் சொல்லியிருக்கேன், காசு சைனு, அதாவது ஃபார்முலாஸாக இது வெக்டர் முறையில் டெரிவ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பயிற்சி 6.1 பயிற்சி 6.1ல் 9 10 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து 2025 கேட்டாங்க, சரிங்களா? ஒரு வருஷம் காசு, ஒரு வருஷம் சைனு. இந்த வருஷம் கம்பல்சரி சைன் ஏ ப்ளஸ் பி இல்லைனா சைன் ஏ மைனஸ் பி, இதுதான் வரும், சரிங்களா? இது 4ம் கேட்கல சார், ஏன் சார் கேட்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒன்று ஒரு முக்கோணத்தின் குத்துக்கள் பயிற்சி எடுத்துக்காட்டு 6.7. ஒரு முக்கோணத்தின் உச்சிகளிலிருந்து அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களில் வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரே புள்ளியில் சந்திக்கும். ஒன்றும் இல்லைப்பா, முக்கோணம் இருக்குல்ல, அது உச்சியிலேருந்து 3 கோடு வரையிறாங்க. ஒரு கோடு இந்த உச்சியிலேருந்து இதில் ஒரு கோடு, இது எல்லாமே இந்த இடத்துல ஒரே புள்ளியிலே சந்திக்கும் நிறையன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டெரிவ் இந்த 4 கொஷின் தவிர்த்து கேட்குறேன். கண்டிப்பாக அந்த டைம் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் தான் வரும். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வரும் கம்பல்சரி. நீங்கள் பார்த்து போவாங்க கொஷின். பயிற்சியில் 6.1ல் 10வது கொஷின், சரிங்களா? கம்பல்சரி 10வது கொஷின் சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ 5 கொஷின் பார்த்துருக்கேன்ப்பா. சரி, ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், அது வந்து நானும் கேட்காத பட்சத்தில். நெக்ஸ்ட்டு 6.7 இங்கே பாருங்கப்பா, அதாவது 6.43 6.44. அதுக்கப்புறம் 6.7ல் 9 கொஷின். இதில் இங்கே பாருங்கள் 1.2.3 அப்படின்னு இருக்கும். ஒரு புள்ளி 2 கோடுகள், சரியா? அடுத்து 2 புள்ளிகள், அதாவது 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி, சரிங்களா? கம்பல்சரி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் மொத்தம் 1 பாயிண்டில் மொத்தம் 5 கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் 1.1லாம் போகிறோம் பாருங்கப்பா. இதில் 1. செகண்ட் கொஷின் 1 4 5 7. பயிற்சியில் 4 கொஷின்ப்பா, 1 4 5 7. எடுத்துக்காட்டு 6.41. இது வந்து 1 பாயிண்ட். 2 பாயிண்ட் பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு 6.44 2 3. மூணாவது சம்மில் 4 புள்ளி கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல இருக்கிற 2 தான் புள்ளி, அடுத்த 2 கோடு. அந்த கோடுலேருந்து நம்ம என்னது T1 T2 எடுத்து மைனஸ் பண்ணி நம்ம சப்ராக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இணையாக நேர்கோட்டுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 3 பாயிண்ட்னா ஒரே ஒரு சம் தான், அதாவது 6வது சம் மட்டும்தான் 3 பாயிண்ட்னா, சரியா? இவ்வளோ தான் மொத்தம் நான் சொல்லியிருக்கிறது. அதில் 5, இதில் 9, 14 கொஷின் படிச்சுட்டு போனால் போதும். கம்பல்சரி நீங்கள் 10 மார்க் கேரண்டி. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 6ல் 6.7 6.1ல் சொன்ன அந்த
கொஷின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ டு ஆல்.